Hi friends, welcome to Dhivya's lifestyle. இன்னைக்கு ஒரு green rice recipe தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மல்லி புதினா கருவேப்பிலை மூணு சேர்த்துட்டு ஹெல்த்தியாக எப்படி ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரைஸ்க்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன்ஸ் எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கலாம். மல்லி இலை வந்து 2 கையளவுக்கு, புதினா 1 கையளவு, ஒரு 2லேருந்து 3 கொத்து வந்து கருவேப்பிலை இதில் எடுத்துருக்கிறேன். இந்த ரைஸில் வந்து மல்லியோட குவான்டிட்டி தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அது கொஞ்சம் புதினா கம்மி, அப்புறம் கருவேப்பிலை அதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து தனியாக கூட வந்து நம்ம புதினா சாதமாக மல்லி கருவேப்பிலை மூணையும் தனித்தனி சாதமாக கூட செய்யலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிளெண்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு இந்த மூணும் சேர்த்துட்டு ஒரு ரைஸாக செய்யும்போது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுவே வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. 2 கிளாஸ் அரிசி இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 6 பச்சை மிளகாய், 6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 இன்ச் வந்து இஞ்சியை வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 6 பல் பூண்டு, 3 முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன்ஸ், அந்த மல்லி புதினா கருவேப்பிலை மூணையும் சேர்த்துக்கலாம். இதை மூணையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்ல ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் தாளிக்கிறதுக்கு வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 முந்திரி பருப்பு, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்குறேன். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ரைஸில் வந்து நம்ம எந்த மசாலாஸ் எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கிற பச்சை மிளகாயும் மிளகு மட்டும்தான். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது இப்போ தான் பாதி வதங்கி வந்திருக்குது. இதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டதுனால நம்ம எதுவுமே எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கிட்ஸ்க்கு கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு தரலாம். அது நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 டம்ளர் தான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு 10 பல் தேங்காயை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நான் வந்து புளிப்புக்காக வந்து ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தக்காளி சேர்க்காதீங்க, தயிர் மட்டுமே சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு கூட ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு 2 மினிட்ஸு. கூடவே ரைஸ்க்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து நான் 1 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து நான் 4 கிளாஸ் எனக்கு தண்ணி தேவைப்படுது. 1 கிளாஸ் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துட்டேன். மீதி 3 கிளாஸ் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட க்ரீன் ரைஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இதவே நீங்கள் வந்து சீரக சம்பா இல்லைன்னா பிரியாணி அரிசியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து பாயில்டு எக்கும் அப்புறம் ஆனியன் ரைத்தா கூட இதை சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.